குழந்தை உள்ளம் பனி பெய்து கொண்டிருந்தது. அது உருகி ஒரு சிறு ஓடை போல் தெருக்களில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வருடம் புனித வாரம் முன்னதாகவே வந்துவிட்டது. பனிக்கட்டி உருகி ஓடி வந்த நீரானது குட்டை போல சிறு சந்து ஒன்றில் 2 வீடுகளுக்கு நடுவில் தேங்கியிருந்தது. எதிரெதிர் வீட்டைச் சேர்ந்த 2 சிறுமிகள் ஓடி வந்தனர். அவர்களில் ஒருத்தி பெரியவள், பெயர் அகல்யா. மற்றவள் சிறியவள், மலாஷா. 2 சிறுமிகளும் புனித விழாவை முன்னிட்டு புத்தாடைகள் அணிந்திருந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் புத்தாடைகளை காட்டி பெருமையாக பேசிக்கொண்டனர். இருவருக்கும் ஓடையில் இறங்கி தண்ணீரில் விளையாடும் ஆசை வந்துவிட்டது. பூட்ஸை கழற்றாமலேயே சிறியவள் மலாஷா இறங்கத் தொடங்கினாள். உடனே பெரியவள் அகல்யா, அப்படி செய்யாதே, உன் அம்மா திட்டுவாள், பூட்ஸை கழற்றிவிடு என்றாள். இருவரும் பூட்ஸுகளை கழற்றிவிட்டு பாவாடையை தூக்கி கொண்டு நீரில் இறங்கினர். சிறியவள் முழங்கால் அளவுக்கு இறங்கினாள். அவள், ஐயோ, எனக்கு பயமாக இருக்கிறதே என்று கூவினாள். பெரியவள், ஆழம் அதிகமில்லை, இவ்வளவுதான், பயப்படாதே, நேராக வா, கவனம், தண்ணீரை என்மேல் அடித்து விடாதே என்றாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் சிறியவள் வேகமாக காலை அடித்தாள். தண்ணீர் எங்கும் சிதறி பெரியவளின் உடை முழுவதும் நனைந்து விட்டது. கண், மூக்கு, காது, முகம் எல்லாம் தண்ணீர் புகுந்து விட்டது. சட்டை முழுவதும் அழுக்காகிவிட்டது. அதை பார்த்த பெரியவளுக்கு கோபம் பொங்கியது. கண்டபடி திட்டிக்கொண்டே அடிக்க ஓடி வந்தாள். சின்னவள் மலாஷா பயந்து விட்டாள். உடனே வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டாள். அப்பொழுது வெளியே வந்த பெரியவள் அகல்யாவின் தாய் மகளின் நிலையை பார்த்து, சட்டை எப்படி அழுக்காயிற்று என்று கோபமுடன் கேட்டாள். அம்மா, மலாஷா என் மீது வேண்டுமென்றே தண்ணீரை இறைத்து விட்டாள் என்றாள். அவள் தாய்க்கு கோபம் மேலும் அதிகமாகியது. மலாஷாவை பிடித்து இழுத்து வந்து திட்டி அடித்தாள். குழந்தையின் கூச்சல் கேட்டு அவள் தாய் வெளியே வந்தாள். என் குழந்தையை எதற்காக அடித்தாய் என்று சண்டைக்கு வந்தாள். 2 சிறுமிகளின் தாய்களும் கடுமையாக சண்டை போட்டு ஒருவரையொருவர் கடுமையாக ஏசிக் கொண்டனர். இவர்களின் சண்டை கூச்சல் கேட்டு அக்கம் பக்கத்தவர்கள் அங்கே கூடிவிட்டனர். அவரவர் தங்களுக்கு தோன்றியதை ஏசவும் பேசவும் செய்தனர். வாய்ப்பேச்சு முற்றி கை கலப்பாகும் நிலை வந்துவிட்டது. அகல்யாவின் பாட்டி வந்து அவர்களை சமாதானப்படுத்தினாள். அவள் புனித வாரத்தை இப்படித்தான் கொண்டாடுவதா? ஆண்டவனுக்கு நன்றி கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரத்தில் இது போன்ற பாவச் செயல்களில் ஈடுபடலாமா என்று கேட்டாள். அவள் பேச்சை யாருமே கேட்பதாக இல்லை. அதனால் சண்டை நிற்கவில்லை. அகல்யா வீட்டிற்குள் சென்று சட்டையில் படிந்திருந்த அழுக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வெளியே வந்தாள். கையில் ஒரு கோலை வைத்து கொண்டு ஓடையின் ஓரமாக தோண்ட முற்பட்டாள். அதே சமயம் மலாஷாவும் ஒரு கொம்பை எடுத்து வெளியே கொண்டு வந்தாள். அவளும் தோண்ட ஆரம்பித்தாள். சண்டை போட்டவர்கள் கைகலக்கப் போனார்கள். அப்பொழுது சிறுமிகள் தோண்டிய வாய்க்கால் வழியாக தண்ணீர் ஓடி வந்து அவர்களுடைய கால்களை நனைத்தது. சிறுமிகள் இருவரும் சேர்ந்து கும்மாளமிட்டு கொண்டே ஓடி வந்தனர். அதை பார்த்த கிழவி, கடவுளை மதித்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சிறுமிகளுக்காக சச்சரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களோ எப்போதோ சண்டையை மறந்துவிட்டு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள். பார்த்தீர்களா? அந்த சிறுமிகள் உங்களை காட்டிலும் புத்திசாலிகள் என்று கூறினாள். சண்டை போட்டவர்கள் சிறுமிகளை பார்த்தனர். அந்த காட்சி அவர்களுக்கே அவமானமாக இருந்தது. தங்கள் அறியாமையை எண்ணி சிரித்தபடி அனைவரும் கலைந்து சென்றனர். சிறுமிகள் எந்த கவலையுமின்றி விளையாடி கொண்டிருந்தனர்.